திரு பிரியன், இந்த கவர்மெண்ட் நாளுக்கு நாள் அன்பாப்புலர் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதீத எதிர்பார்ப்பாக திரு ஸ்டாலின்ட்ட இருக்கா? ரொம்ப விரைவாகவே மக்களுடைய அதிருப்தி இதை சம்பாதிச்சிரும் அப்படின்னு நம்புறாரு அவர்? இல்லை, அப்படி ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்கட்சி அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் தான் இயங்க முடியும். ஏன்னா ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணி தானே எதிர்கட்சி தங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும், இல்லை வரப்போகிற தேர்தலில் வெற்றி பெற முடியும். ஸோ ஆரம்பத்தில் ஒரு 15 நாளைக்கு பார்க்கும்பொழுது இந்த பாலியல் வன்கொடுமை, கொலை போன்ற விஷயங்கள், கொலைகள் போன்ற விஷயங்கள்லாம் அது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது திமுக ஆட்சியில் அதை ப்ளோ பண்ணிட்டாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. அது எப்படி தொடர்ந்து கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் பாயிண்ட். இப்போ நேற்று கோயம்புத்தூர் சிறுமியை உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, 2 பேரை உடனே ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் 3 மாதத்தில் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க, கோயம்புத்தூர் விஷயத்துலையும் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு கட்டுமானம் பண்ணப்பட்டது. போதை மருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணப்பட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விஷயங்கள் இப்போ இவருக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான விஷயங்கள் கட்டமைக்கப்படும்ன்றது என்னோட கருத்து. ஏன்னா சமூகத்தில் குற்றங்கள் இது மாதிரி நடக்க தான் செய்யும். அது நீங்கள் அது உடனடியாக ஒழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. க்ரோயிங் சொசைட்டியில் கிரிமினல் குற்றங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் நிர்வாக ரீதியாக இவங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் வரும். இவங்க கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கெல்லாம் ரொம்ப ஆயிரக்கணக்கான கோடிகள் பணம் தேவை. அதெல்லாம் கொஞ்சம் தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திமுக எதிர்கட்சி அதை எதிர்பார்க்கறது, அந்த ஆளுங்கட்சியோட ஃபெயிலியர் எதிர்பார்க்கறது, அது ஓகே, அது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த தோல்வியை ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய கட்சிகள் மனதளவில் நம்பணும்ல, அவங்க நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் பாலியல் கேஸ்லேயே விடுதலை சிறுத்தைகள் அறிக்கை வந்ததானே, IUML அறிக்கை வந்திருக்கானே, ஒன்றும் வரலையே. திமுக ஆட்சியில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தானே இப்போவும் இருக்காங்க, தாவே காட்சியிலும் இருக்காங்க. ஏதாவது அறிக்கை விட்டாங்களா? CPI CPM அறிக்கை வரலையே சார். கோயம்புத்தூர் விஷயத்துக்கு வந்திருக்கா? வீரபாண்டியன் விட்டுருக்காரு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் அறிக்கை நான் பார்க்கல, IUML அறிக்கை பார்க்கல. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. நேச்சுரலி அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அமைச்சர் கவர்மெண்ட்டில் இருக்காங்க, குறை சொல்ல முடியாது. அதுக்காக தான் அவங்களை உள்ள இழுத்து போட்டுருக்காரு. பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் உள்ள அதுக்காக தான் இழுத்து போட்டிருக்காரு. வெளில இருந்தால் அவங்க பேசுவாங்கன்றதுனால உள்ள இழுத்து போட்டிருக்காரு. இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, இவங்க உள்ளே போயிருக்காங்க. அது வேறு விஷயம். இதில் அதிமுக கவர்மெண்ட்டு இதையும் ஒப்பிட முடியாது. அதிமுக கவர்மெண்ட்டு ஒரு கட்டத்தில் ஒரு மெஜாரிட்டியை பெற்றெடுத்தது. ஆக்சுவலாக இடைத்தேர்தலில் அது ஒரு எட்ஜு வந்துருந்தது மேலே. அதனால் அது ஓரளவுக்கு கட்டுப்பாடாக கடத்தின்னு வந்துட்டாங்க. அந்த 18 MLAக்கள் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தினகரன் போயிது, அங்கே வேறு மாதிரியான தீர்ப்பு வந்திருந்ததுன்னா அதிமுக நிலைமை வேறு மாதிரி போயிருக்கும். அவங்க அப்பீலுக்கே போகல தினகரன் அந்த 18 MLAக்கள் விஷயத்தில். அதனால் அப்படிலாம் ஒரு டெவலப்மெண்ட் போனதுனால தான் அது நடக்கலை. ஸ்டாலின் சொன்னது நடக்கலை. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்பட்டார், பல நல்வாழ்வு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் போட்டார், பெண்களுக்கெல்லாம் பல விஷயங்கள்லாம் கொடுத்தாரு. அவர் எதிர்பார்த்தது அவங்களாம் ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. அவர் சொல்கிற மாதிரி இந்த சுனாமி மாதிரி விஷயங்கள் அடிச்சுன்னு போயிடுது. எப்போதுமே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் 3ஆவதாக அவர் அவங்க ஒரு ஸ்பாய்லராக இருப்பாங்க பெரும்பாலும், இல்லை ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டோடு நிற்பாங்க. இவர் கொஞ்சம் செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கார், கொஞ்சம் அதிகபட்சமான ஓட்டு வாங்குவார்னு எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனையும் மீறி அவர் ஓட்டு வாங்கிட்டாருன்றது உண்மை. இடங்கள் மெஜாரிட்டி பெறலைன்றது உண்மை. ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு என்னென்னா, மக்கள் இவர் சொல்கிற மாதிரி, ஸ்டாலின் சொல்கிற மாதிரி சினிமா கவர்ச்சி, சினிமா சுனாமி அப்படி போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் திமுக அதிமுக வேண்டாம், ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே. எலெக்ஷனுக்கு அப்புறம் பல பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, இல்லை சார் இவங்களே தான் இருக்கணுமா, ஒரு சேஞ்ச் பண்ணி பார்த்தா புதுசாக வந்திருக்காரு, ட்ரை பண்ணி பார்த்தா அப்படின்ற எண்ணம் மக்களுக்குள்ள ஒரு நீர்பூத்த நெருப்பாக இருந்திருக்கு. அவர் சினிமாக்காரர், அவர் சரியாக செய்ய மாட்டார், அது இது இருந்தாலுமே யாரோ ஒருத்தர் வந்துட்டார், பவர்ஃபுல்லாக ஒருத்தர், செல்வாக்கு மிக்க ஒருத்தர் வந்துட்டார், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா என்னன்னு மக்கள் கொடுத்துட்டாங்க அவருக்கு. அதுவும் மெஜாரிட்டி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைகள்லாம், இப்போ இந்த கூட்டணி பிரச்சனைகள், திமுக அதெல்லாம் வந்திருக்காரு. அவர் தனியாகவே ஆட்சி பண்ணியிருப்பார். இது எதிர்கட்சி கட்டுக்கோப்பா அந்த கூட்டணியோடு இருந்திருக்கும். இல்லை, அது குழந்தைகள் புதிய பொம்மைக்கு ஆசைப்படுற மாதிரி அந்த ஆசை 2 நாளில் தீந்துரும், மறுபடியும் அம்மாவை தேடி வரும் குழந்தை அப்படின்னு சொல்கிறார். அது எல்லாமே தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற விஷயம்தான் சார். அதாவது அவருடைய தோல்விக்கு நியாயமான காரணங்களை பார்க்கணும். திமுக விட்டு அதிமுக இருந்த இடத்துல அதிமுகவும் தன்னை பலப்படுத்திக் கொள்ளாமல், ஒரு ஒற்றுமை இல்லாமல், ஒரு பலவீனமாக இருந்த ஒரு விஷயத்தில் அவங்களையும் நம்பி ஓட்டு போட மக்கள் ரெடியா இல்லை. ஸோ திமுகவையும் நம்பி ஓட்டு போட ரெடியா இல்லை, அதிமுகவையும் நம்பி ஓட்டு போட ரெடியா இல்லை. 3ஆவதாக செல்வாக்கு மிக்க நடிகர் வந்துட்டார், அவருக்கு நம்ம எதிர்பார்த்ததோட அதிகமாக ஓட்டு கிடைச்சிச்சு. அது சினிமா கவர்ச்சி, அது ஒரு பார்ட்டு தான். இல்லை, யாரு மேலே நம்பிக்கை வைக்கிறாரு? 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்னு மக்கள் அதிருப்தி அடைஞ்சிருவாங்கன்னு மக்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாரா? இல்லை 5 ஆண்டுகள் அன்பாப்புலர் ஆனால் ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய கட்சிகள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்குவாங்கன்னா அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறாரா? இல்லை, அவர் சொல்கிறதே முதல்ல தப்பு. நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் துணையோடு தான் ஆட்சி செய்கிறாங்கன்றார். என்ன கூட்டணி கட்சிகள்? அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, அந்த கவர்மெண்ட்டில் போயிட்டாங்க. அப்புறம் என்ன கூட்டணி கட்சிகள் வேண்டியிருக்கு? உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க சார்.
அவங்க பிரிஞ்சு போனது சரியானா அரசியல் தர்மப்படி சரியானா சரியில்லை. தாவேக்காவுக்கு எதிராக தான் நீங்கள் நின்று ஓட்டு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு எதிராக தான் தாவேக்கா ஓட்டு வாங்கியிருக்கு, நீங்கள் அங்கே போனது சரியில்லை. ஆனாலுமே அவங்களுக்கு வந்து அதிகாரத்தில் ஒரு பங்களிப்புன்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. சரி போயிட்டாங்க, அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது போயிட்டாங்க. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து அந்த கட்சிகள் வந்து அது கூட்டணி கட்சிகள் கிடையாது, அவங்க திமுக விட்டு விலகி போயாச்சு. திமுக கூட்டணியில் அவங்க இல்லை. தாவேக்கா கூட்டணி கட்சிகள் சொல்லலாமா? தாவேக்காவோட கூட்டணி கட்சியில மாறிட்டாங்க அவங்க. ஆனால் திருமாவளவன் நாங்கள் தாவேக்கா கூட்டணியிலும் இல்லைன்னு சொல்றாரு. அப்படி சொன்னார்னா அவர் அதை எப்படி சொல்றது? தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க. ஏற்கனவே இருக்கிற கூட்டணியிலையும் இல்லை, தாவேக்கா கூட்டணியிலும் இல்லை அப்படின்னு. அப்போ அரசாங்கத்தில் எப்படி பங்கு பெறுறாரு அந்த கூட்டணி ஆட்சியில்? அதாவது திருமாவளவன் நினச்சா எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் வருது உண்மையிலேயே. ஈ கேனாட் டூ லைக் தட். ஆக்சுவலாக அவருடைய கட்சி வந்து ஆட்சியில் இருக்குது, கூட்டணியில் அங்கம் பெற்று இருக்கு. இவர் வந்து நான் தாவேக்கா கூட்டணியில் இல்லைன்னா யாராவது சிரிக்க மாட்டாங்களா சார்? ஐஎம்எலும் வெளிப்படையா ஒத்துக்கல, நாங்க தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறோமா, ஐஎம்எலும் ஒத்துக்கிறது தேவையே கிடையாது. இல்ல டெக்னிக்கலா அவங்க தாவேக்கா கூட்டணியில, அவங்க தாவேக்கா கூட்டணியில தான் இருக்காங்க. காங்கிரஸும் இவங்களும் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணியில தான் இருக்காங்க, பிசிகா தாவேக்கா கூட்டணியில தான் இருக்கு, ஐயுஎம்எல் தாவேக்கா கூட்டணியில தான் இருக்கு. அதில் நான் இல்லைங்க, நான் வந்து இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்னு சொன்னார்னா அது வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி. அந்த விதி இடதுசாரிகளுக்கு மட்டும் பொருந்தாது. இடதுசாரிகளுக்கு வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க, அவங்களுக்கு அது பொருந்தாது. இந்த மூணு காங்கிரஸ் அதை சொல்லலன்னு நினைக்கிறேன். விசிகா சொல்றாங்க, ஐயுஎம்எல் சொல்றாங்க, நாங்க இல்ல வெளிப்படையாக நாங்க தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறோம்னு ஐயுஎம்எலும் விசிகாவும் ஒத்துக்கல. அல்ல அவங்க சொல்லலன்றது வேற விஷயம். பட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட், அவங்க அதுல தான் இருக்காங்க, தாவேக்கா கூட்டணியில அவங்க இருக்காங்க. இல்ல திருமாவளவன் ஒரு படி மேல போய் தாவேக்கா கூட்டணியில் இல்லங்கிறத ஒத்துக்கிட்டாரு அவர் பிரஸ் மீட். அது மாதிரி சொல்றது தப்பு. அவர் தாவேக்கா கூட்டணியில தான் இருக்காரு. டெக்னிக்கலி அது கரெக்ட் இல்ல. டெக்னிக்கலி அது கரெக்ட், அவர் சொன்னதுக்கு தப்பு. அவர் கூட்டணி ஆட்சியில பங்கு பெறாரு, அப்புறம் தாவேக்கா கூட்டணியில் எப்படி சார் சொல்ல முடியும்? அந்த கூட்டணியில இருந்து வேற ஒரு கட்சியோட கூட்டணியில் ஒரு தேர்தலில் பங்கு பெறுவாரா? வன்னியர் சங்க மந்திரியா இருக்கும்போது ஒரு திமுக கூட்டணியில் சேர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் நிப்பாரு அவரு? சான்ஸ் இல்லை. அது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அது கேலி கூத்து. அது ஆக்சுவலா அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஸ்டாலினுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கலாம் இந்த கூட்டணி கட்சிகள்லாம். ஏன்னா இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு திடமான ஒரு கொள்கை இருக்கலாம், விடுதலைக்கோ ஐஎம்எல்லுக்கோ. அதெல்லாம் வந்து விஜயோடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் அவங்க தொடர்ந்து அந்த கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்றதை முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அவங்க நிர்வாக ரீதியாக ஃபெயில் ஆகிறாங்களா, அரசியல் ரீதியாக ஃபெயில் ஆகிறாங்களா, பாஜக எதிர்ப்பு போன்ற விஷயங்கள்ல ஃபெயில் ஆகிறாங்களா, இதெல்லாம் பார்த்து தான் அந்த கட்சிகள் வந்து அந்த தாவேக்காவோட இருக்கிறது ஃபைனலைஸ் ஆகும். அப்பதான் அவங்க வந்து பிரிஞ்சு வரதோ அந்த கூட்டணியிலேருந்து வெளியில வரதோ நடக்கும். இல்லை சார், ஒருவேளை அப்படி அவங்களே பிரிஞ்சு வந்தா கூட, மனசு மாறி பிரிஞ்சு வந்தா கூட உடனே ஆதரவு தெரிவிப்பதற்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய திரு சி.வி. சண்முகம், திரு வேலுமணி தரப்பு தயாரா இருக்காங்க சார் அப்படின்னு தயாரா இருக்காங்க. அதனால சொல்ல அந்த பாயிண்ட் எல்லாம் பார்க்கும்போது அப்ப 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி கலைஞ்சிருங்கிறது வீரபாண்டியன் என்ன சொல்றாரு சார்? 5 ஆண்டுகள் ஆதரிப்பு தான் சொல்றாரு. உங்க இன்டர்வியூல நீங்க சொல்லியிருக்காரு, உங்க இன்டர்வியூல நாங்க 5 ஆண்டுகள் தொடர்ந்து ஆதரிப்பு தான் சொல்றாரு. மதச்சார்பின்மையை முழுமையாக கடைபிடிக்கலனா கூட நாங்க ஆட்சிக்கான ஆதரவை விலக்கிக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வீரபாண்டியன் வெளியில இருந்து ஆதரிக்கிற வீரபாண்டியன் சொல்லும் போது உள்ள அதிகாரத்தை அனுபவிக்கிற விடுதலை சிறுத்தைகளோ ஐயோ எதுக்கு சார் வெளில வருவாங்க? அவங்க வெளில வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால திமுகவுக்கு இருக்கிற ஒரே வழி சும்மா இந்த மாதிரி சினிமா கவர்ச்சி அது இதெல்லாம் பேசாம உங்க கட்சியோட தோல்விக்கு உண்மையான காரணத்தை பாருங்க. உங்க கட்சி மேல ஏகப்பட்ட உங்க தொண்டர்களை கேட்டாலே ஒரு கதையா எடுத்து விடுறாங்க. அதெல்லாம் கேளுங்க. எந்த காரணமும் கிடையாது, சினிமா கவர்ச்சி தான். இது மாதிரி தான் எம்ஜிஆர் சொல்லி நீங்க 10 ஆண்டு ஆட்சி இல்லாத போனீங்க. அது மாதிரிலாம் சொல்லாதீங்க. உண்மையான காரணங்களை ஸ்டாலின் அவர் கஷ்டப்பட்டாரு, எல்லாம் பண்ணாரு, ஃபெயில் ஆயிட்டாருன்னு தான் உண்மை. அந்த தோல்வியிலேருந்து எப்படி எழுந்துக்கணும்னு பார்க்கணும். திசை திருப்பி இல்லை இது சினிமா கவர்ச்சி நீங்கள் போனீங்கன்னா இன்னும் தோல்வியை தழுவீங்க. உண்மையான காரணங்களை ஆராய்ஞ்சு அதற்கான தீர்வுகளை கொண்டு வாங்க.